சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, நாளையில இருந்து சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுங்க. நாங்க அதை எடுத்துட்டு போய் மதுவக்கா கிட்ட பேசி உனக்காக கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி கொடுத்துறோம். சரிடா, பண்ணி தரேன். பாத்தியா செவந்தி, இதான் குழந்தைங்க. இந்த பெரியவங்க இருக்காங்களே, இவங்க தான் வென. உள்ளுக்குள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்க. குழந்தைங்க கோபம் எப்பவுமே 2 நாள் தான் இருக்கும். சாப்பாடு கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டு இருக்கா பாரு. என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டவ தானே. அந்த வாசமும் ருசியும் மறந்தா போயிடும். அதுதான் அவளை தானா இழுத்துட்டு வந்திருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்பதானே ஒரு வேளை சாப்பிட்டிருக்கா. இனிமே பாரு 3 வேளையும் சாப்பிடுற மாதிரி இங்க வந்துருவா. உங்க வார்த்தை பலிக்கட்டும் பாட்டி. பலிக்கும்டி, கண்டிப்பா பலிக்கும். நான் சொல்லி பலிக்காம இருக்குமா? மனோ, எப்படியாவது உன் பொண்ணு மதுவ செவ்வந்தி கிட்ட சேர்த்து வச்சிருப்பா. செவ்வந்தி, பாத்தியாடி, உன் புருஷன் போட்டோல இருந்து பூ விழுந்திருக்கு. அவனே ஆசீர்வாதம் கொடுக்கற மாதிரி இருக்கு. நந்து, நீ போய் அந்த பூவை எடுத்துட்டு வாப்பா. சரி பாட்டி. இந்தாங்க பாட்டி. இந்தா, இத வச்சுக்க. போன மது கூடிய சீக்கிரமே திரும்பி வந்துருவா. ஆமாமா, அக்கா கண்டிப்பா வருவாங்க. சித்தி, மது, என்ன சித்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மது. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. உனக்கு பிடிச்ச பணியாரம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடலாம். ஹை, பணியாரமா? ஓகே சித்தி, இப்பவே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். மது, ஹை, சாப்பிடு. சூப்பரா இருக்கு சித்தி. ஏன் மது, மத்தியானம் நீ எப்படி சாப்பிட்ட? என்ன மது, எப்படி சாப்பிட்டேன்னு கேட்டேன். எதுக்கு கேக்குறீங்க சித்தி? இல்ல, உன்னோட ஸ்கூல் மிஸ் கால் பண்ணாங்க. உன் சாப்பாடு ஏதோ கொட்டிருச்சுன்னு சொன்னாங்க. நந்தன் கிட்டயும் அரவிந்த் கிட்டயும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன்னு தெரிஞ்சா சித்தி ஏதாவது நினைக்க போறாங்க. ஆமா சித்தி, ரொம்ப டைட்டா இருந்துச்சா. புது டிஃபன் பாக்ஸ் வேறயா. நான் எப்பவும் யூஸ் பண்ற டிஃபன் பாக்ஸ்னா எனக்கு திறக்க தெரியும். இது வேற டிஃபன் பாக்ஸ் தானே, அதனால தட்டி தட்டி திறந்தனா டப்புக்குன்னு எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. ஓ, அப்படியா மது? நான் வேற எப்படிடா கீழே கொட்டிருச்சுன்னு யோசிச்சுட்டே வந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க சித்தி. அவங்களாம் ஆளாளுக்கு முடியல கொஞ்சமா சாப்பாடு வச்சு கொடுத்தாங்களா. அதை நீங்க கொடுத்ததை விட நிறைய வந்துச்சு. நிறைய சாப்பிட்டேன் சித்தி. அப்படியா? சாப்பிட்டியா? சரி சரி. நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியல. நான் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பைக் வேற ஸ்டார்ட் ஆகல. அங்க வந்து சேர்றதுக்குள்ள லஞ்ச் ஹார்லாம் முடிஞ்சு உனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. உள்ள விட மாட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க. அதனாலதான் பேசாம திரும்பி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு மது. சரி, சாயந்தரமாவது உனக்கு ஏதாவது செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிதான் பணியாரம் செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியா சித்தி? பரவாயில்ல சித்தி, ஒரு நாள் தானே. சாப்பாடெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டேன். பணியாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சித்தி.
நல்ல வேலை சித்திக்கு ஒன்றும் தெரியல.